சின்ன பிள்ளைகள் தானே, கும்பிடுங்க ஐயா. எங்கள் அம்மாவை காப்பாற்றிட்டாங்கன்னு கும்பிடுங்க. உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், அது விளையாட்டு கிடையாது. ஆமாம் பாரு. விடமாட்டியா? ஒன்னே நான் பிடிச்சி போட்டிருக்கேன், ஒன்னு நான் விட மாட்டேன். நீ அவங்கள விடுறது ரெண்டாவது விஷயம். ராஸ்கல் விட மாட்டான். ஒன்ன முதல்ல விடுறேன்னு பார்ப்போம். இந்த கோட்டையை விட்டு நீ வெளியே போக முடியுதான்னு பார்ப்போம். முதல்ல மொத்தத்தையும் முடிச்சு தான் அனுப்புவேன். விட மாட்டேன். உன்னை பிடிச்சி கையும் காலையும் கட்டி கீழே போட்டிருக்காங்களோ அப்பவுமே தெரிஞ்சிருக்காண்டா நீ எவ்வளவு பெரிய கோட்டைக்குள்ள உட்காந்துருக்கான்னு. உட்காந்தா படுத்து கிடக்கான். அவ இப்ப ஒன்னு உருட்டுவா பாரு. அடி ஒன்னொன்னு ஈட்டி மாதிரி இருக்கும். அவரை நீ பார்க்கவே முடியாது. கை மட்டும்தான் வர அடிக்க, வேற எதுவும் தெரியாது. அவங்ககிட்ட பேச கொஞ்ச நேரம் நான் அமைதியா இருக்கேன். உன் வாயிலே மிதிக்க சொல்லட்டா? ரொம்ப உருமுறிய. நான் பாவம் இல்லையா? அப்போ நான் உன்னை பாவம் தான் சொல்றேன். நான் பாவம் இல்லையம்மா சொல்லி சொல்ற அத்தை சொல்ற பிள்ளைகள் பாவம் சொல்ற. எனக்கு என்னது இருக்கு? எல்லா பிரச்சனையும் நான் தான் பண்ணேன். தம்பி கண்ணத்தில் கை வைக்காதே. என் சாவு எவ்வளோ கொடூரமா இருந்துச்சு தெரியுமா? அப்ப என்ன காப்பாத்த யாரும் வரலையே. பதில் சொல்ற வச்சு நீங்க அங்க கேள்வி என்ன கேட்கணும் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா பாக்குறியே. என்ன பார்க்க எப்படி தெரியுது? கோபமா இருக்கா? என்ன பார்த்தா நல்ல பயமா தெரியுதா? பார்வை பாரு. வெரி குட். நல்லா பார்த்துக்க, முகத்தை நல்லா பார்த்துக்க. ஏன்னா இந்த முகம் உனக்கு மறக்கவே கூடாது. ஏன்னா இதான் உனக்கு கடைசி நாள். எங்க மன்னிப்பு உண்டு, ஆனால் உணர்ந்து மனம் திருந்தி வந்தா. நீ உணர்ந்து மனம் திருந்தலைன்னா மன்னிக்க வாய்ப்பே இல்லை. நான் யாருன்னு நல்லா பார்த்தா தெரியும்.
எப்பேற்பட்ட தெய்வத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். ஒன்மேன் ஆர்மி அடியன் மட்டும்தான். பேய்களையும் பாவம்னு நினைக்கிறவனா? ஏன்னா உன் வாழ்க்கையை வாழாமணி போயிட்டா பாவம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறவனா? ஆனால் நீ வாழலை, உண்மைதான். அதுக்குன்னு சொல்லி இந்த பிள்ளையில அழிக்க நினைக்கூடாதுலப்பா. நீ அதையும் நினச்சி பாரு, யோசிச்சு பாரு. பாவம் தானே இந்த பிள்ளை. என்ன இந்த பையன் என்ன பாவம் பண்ணா, இந்த பையன் என்ன பண்ணா, இந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சு? ஒரு பிள்ளைய அப்படி ஆக்கி வச்சிருக்கே. நான் என்ன பாவம் செஞ்சேன்? நீ பாவம் தானே சொல்றேன். சரி, உன்னை பாவம்னு சொல்றேன்ல. இன்னைக்கு நான் வாழ்ந்தது எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கும், அதுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கும். சரி, அப்ப நான் உனக்கு வழிகாட்ட முடியாது. வழிகாட்ட அவங்களால மட்டும்தான் முடியும். அங்கேயே கேட்டுக்க, என்ன விட்டு. என் வம்சமே இல்லையே இப்போ. இன்னும் நீ ஒன்னும் உணர மாட்டுக்கல்ல. நீ இறந்தாச்சு. உன் வாழ்க்கை இன்னும் இந்த பூமியில கிடையாது. நீ இறந்தாச்சு. நீ என்ன செய்யணும்? யாருக்கும் விரோதமா இல்லாம மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு இந்த குழந்தைகள் என்ன செய்யணும்? விட்டு கொடுத்துடணும். நான் உன்னை கெட்டவான்னு சொல்லலையே. நான் போறேன். அங்க பேசு. இது கரெக்டான வார்த்தை. அந்த அம்மாட்ட பேசு. சும்மா போக முடியாது. சொல்லு, எப்படி போவா? இந்த உயிர் வேணுமோ? அப்போ தருவாங்க. உனக்கு என்ன? அப்ப நீ நல்லவல்ல. உரும் உரும் உரும். வா பாப்போம். தொட்டு கும்பிட்றாங்களா? என்ன வீராப்பு காட்டுச்சு? எதுக்கு கும்பிடுறதுன்னு எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. எந்திரிச்சு உட்கார வைக்கிறது. கையில் தங்க காப்பா? ஒரு காப்பு தான் கிடக்கு. சரி சரி. சரி விட்டு. இழுக்க வந்துருதா? சத்தம் சூப்பரா இருக்க, ரசிக்கிற மாதிரி இருக்க. என்ன சத்தம் இந்த நேரம்? பேயோட உருமலை கூட நான் ரசிப்பேன். காக்கு பாரு, அவன் என்ன பாவம் பண்ணா? எந்திப்பாவே கீழே படுத்து கிடக்குச்சுல இந்த வரத்து வாரிய. அந்த அம்மாட்ட உண்மையா இருந்தா மட்டும்தான் இடம். இங்க நீ சீன் போட்டானா வாய்ப்பே கிடையாது. மூடிக்க மூடிக்க, அதுதான் அந்த அம்மா. நீ எவ்வளவு பலம் காட்டுறிய, அது உன்னை எலும்புறதுக்கு சம்மதிக்காவளா? உன்னால எலும்ப முடியல, இவ்வளவு பலத்தை காட்டுறிய. அப்போ அவங்ககிட்ட பலம் காட்டினா ஜெயிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாண்டாமா? இது பலம் காட்டுற இடம் கிடையாது. இங்க பலத்தை காட்டினா எத்தனையோ லட்ச பேய்கள்லாம் அடிபட்டு ஓடி இருக்கா, முடிச்சிருக்காவ.
எந்த பேயும் உயிரோட விட மாட்டாங்க. ஆமா, எந்த பேயும் உயிரோட விட மாட்டாவ. கடைசி காலம்னா தான் இங்கே வரணும். இங்கே வந்து உயிரோட போறான்னா நீ திருந்தி போவ. நீ நல்லவளா மனம் மாறி உண்மையாவே இந்த குடும்பத்துக்கு நீ பாதகம் பண்ண மாட்டான்னு சொன்னா உன்னை சத்தியமா விடுவாங்க. ஆனால் இங்க நீ நடிச்சா விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியும். இந்த கோட்டைக்குள்ள போய் சொல்ல முடியாது. நீ வேணா கொஞ்சம் நடிச்சு பாரு, விடுறாங்களா விடலன்னு வாய்ப்பே இருக்காது. நீ உண்மை பேசுறியா பொய் பேசுறியான்னு தெரியலன்னா அது என்ன தெய்வம்? அனைத்தையும் தெரிந்தவர்களை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறேன். சும்மா சாமானியப்பட்ட இல்லை, அனைத்தும் தெரிந்தவங்க. நீங்க 2 பேர் இருக்கான்னு நினைக்காத. நான் அவங்ககிட்ட நடிக்கலையே, மனசுல இருக்கிறத நான் சொல்லுது. சொல்லு. நான் நடிக்கலையே, நான் போய் சொல்லல. இல்ல நீ அப்ப என்ன நடந்தது சொல்லுது. இன்னும் பலத்தை காட்டுறீங்க. பலத்தங்க காட்டி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா நீ 1,00,000 கிலோவை காட்டுனா அவங்க 10,00,000 கிலோ வெயிட்டை காட்டுவாங்க. ஏன்னா சாமானியப்பட்ட ஆட்கள் கிடையாது. இது வேற. இன்னொருத்தி வெளியே உட்காந்துருக்கா, எங்க சின்னத்தை உள்ள கூடட்டுமா? ஏற்கனவே 2 பேருக்கு உட்காந்துருக்கா. என்ன நீ பார்க்க முடியாது. அவைய கையை பார்க்கலாம், காலை பார்க்கலாம், அடிக்கிற கம்பை பார்க்கலாம், உருவத்தை பார்க்க முடியாது. இன்னொரு ரத்தம் இருக்காங்க, வர சொல்லட்டுமா? பெருவர்களுக்குள்ள வச்சு நசுக்கி விடுவாங்க. அப்பேற்பட்ட தெய்வங்களை வச்சு ஊருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கேன். நான் என் குடும்பத்தை பார்க்கல, எதையும் பார்க்க மாட்டேன். உனக்கே நான் நல்லது பண்ண தயாரா இருக்கேன். பாவம் தான், நீ திரும்பவும் சொல்றேன், நீ பாவம் தான். உனக்கு ஒருத்தன் தப்பு செஞ்சிருக்காங்கிறதுக்காக ஒரு குடும்பத்தையே அழிச்சா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இந்த குடும்பத்தில் மெண்டல் பிள்ளைய உருவாக்கிட்டா என்னெல்லாம் இருக்கு. நீ உருவாக்கலன்னு என்கிட்ட சொல்லாத, அதை நான் நம்பவே மாட்டேன். உன்னுடைய பவர் அந்த குடும்பத்துக்குள்ள வக்கிரமா இருக்கிறதுனால தான் அப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. உண்மைதானே? இது போதாதா? நீ இப்போ ஒரு குமரை கெடுக்க தானே செஞ்சிருக்கா. அப்ப அந்த குமரோட விட்டுட்டு போயான். பாவம்ல. இனியாவது அந்த பிள்ளை திடமாகட்டுமே. மன வளர்ச்சி குன்றிய பிள்ளை ஆக்கிட்டியே. சரி, நான் என்ன சொன்னாலும் உனக்கு விளையாட்டாதான் தெரியும். நீ நினைக்காம மனசுக்குள்ள இப்போ கிறுக்க மாதிரி வளர்றான், வளரிட்டு போறான்னு. நான் கிறுக்கம் இல்லைங்கிறது எனக்கு கொஞ்சம் நேரத்தில் உனக்கு தெரியும். நான் யாருங்கிறத அவைய சொல்லுவாங்க. எதுனாலும் அங்கே கேளு. அவைய சொல்லாமல் உனக்கு பெர்மிஷனே கிடைக்காது. உட்காரவும் பெர்மிஷன் கிடையாது, எதுக்கும் பெர்மிஷன் கிடையாது. எனக்கு கொஞ்ச நேரத்தில் அப்படியே தீயை போட்டு எரிச்சாலும் எரிப்பாவே முடிஞ்சு. அப்போ நான் கூட பாவம்னு சொல்ல மாட்டேன். செத்து தொலை. செத்தவா திரும்பவும் சாவணும்னா இடைச்சாக்காலமாகி உங்களை மாதிரி ஒருத்தர் தான். நீங்களாம் இடைச்சாக்காலம் தான், இல்லைன்னு சொல்ல. பாவிகள் செஞ்ச பாவத்தை அவனோட முடிச்சிடணுமா? எதுக்குமா சும்மா போட்டுட்டு உன்னையே நான் அம்மானு கூடுறேன். எப்போ பாரு உன்னை ஏசி வச்சுறேன். ஒரு பாவி உன்னை பாவம் பண்ணி கொண்டுட்டான், கொலை பண்ணிட்டான், என்னவும் செஞ்சுட்டு போகிறான். அது எனக்கு தேவையில்லை. நான் அப்போ பிறக்கவும் இல்லை. இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு இதுகள் பாவம்ல. உனக்கு தெரியாண்டாமா? சரி, அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்து தின்னு இருக்கா, அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்து அந்த பிள்ளைய கெடுத்திருக்கா. இருந்த போதிலும் இனியாவது விட்டுட்டு போகணும்னு நினைக்காண்டாமா? எவ்வளோ ஆக்ரோஷம் உனக்கு. யார் கோட்டைக்குள்ள ஆக்ரோஷம்? தொட்டதுக்கு விட தெரியும் எனக்கு. அது ஒரு பேய் தான் உட்காந்துருந்து. நீ பேய் தான் அடிச்சா, பிள்ளை அடிக்கல. ஆனாலும் எனக்கு விட தெரியணும். நீ எத்தனை உருவம் எடுத்தாலும் விட மாட்டோம். 1 கோடி உருவம் அசால்ட்டாக எடுப்பாங்க. என் கிட்ட என் மேலே இருப்பாங்க, திடீர்னு அங்கே இருப்பாங்க, திடீர்னு அந்த சைடு இருப்பாங்க, அங்கேருந்து உன் தலைமுடியை பிடிச்சி இழுப்பாங்க. 1 கோடி உருவம் குறைச்சி சொல்லுறேன். 50 கோடி இல்லை 100 கோடி எடுத்தாலும் எடுப்பாங்க உருவம். நான் கேட்டது சொல்லல. தோல் சேலை மின் சேலை போட்டு கட்டக்கூடிய
கடைசி நான் அழகாக தான் இருப்பேன் நான் இருக்க அழகை பார்த்து தான் அவன் என்னை கட்டிட்டு வந்தான். இது இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. இதை நம்ப வச்சு என்னை கழுத்த எடுத்துட்டாங்கல்ல. சொல்லுமா நீ சொல்லு. ஒன்னே நம்பி ஒருத்தங்க வராங்களாம்மா. அதே மாதிரி நானும் என் நம்பி என் வாழ்க்கையை நான் ஒப்படைச்சேன். இப்படி என்ன பண்ணிட்டாங்களே. எங்கேயால இடத்துல இருக்குன்னு ஒன்னே நம்பி இந்த பிள்ளைங்க வந்திருக்கு. அதே மாதிரி நானும் அவனை நம்பி போனேன். 1 2 5 பேர் சேர்ந்து ஒருத்த கூட சட்டை போடல. தலப்பா கட்டியிருக்கான், ஏட்டி கட்டிட்டு. எனக்கு மனசு இருக்கு, மனசு இல்லைன்னு இல்லை, எனக்கு மனசு இருக்கு. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே என்னைய. கை கட்டாதையா. எனக்கு வழி இல்லையா? அப்போ ஒரேடியா போயிடணுமா? அப்போ அதுக்கு தான் வந்தேன். எனக்கு விடறதுக்கு மனசு இல்லைம்மா. உன் பலத்தெங்க, உன் வேகத்தெங்க. அந்த அம்மா அனுமதி இல்லாமல் நீ எழும்பவே முடியாது. நீ ட்ரை பண்ணி பார்க்காத. அவங்க மனசு வச்சு உட்காருங்கன்னா தான் உட்கார முடியும். இது காந்த மாதிரி ஒட்டிக்கிடும் உடம்பு. நீ அந்த அம்மாட்ட மனம் திருந்தி காலில் விழுந்துட்டான்னா அவங்க உன்னை எழுப்பி விடுவாங்க. நீ இன்னும் மனம் திருந்தலையே, நடிக்கலாம் செய்கிற.
வா தண்டால். இதோ வெற்றிகரமாக 1வது தண்டால் எடுக்காதீர்களா என்று பார்ப்போம். நீ வேணா ஜிம் மாஸ்டர் ஆயிருக்கலாம் அந்த பேய்க்கு தண்டால் எடுக்க சொல்லி கொடுக்கியா? பாரு மேலே 1 லட்சம் கிலோ வெயிட் ஏறிடுமே, அப்புறம் எப்படி எந்திக்க? சரி எலும்பி உட்கார வைக்க சொல்கிறேன், போயிருவியா அந்த பிள்ளைய விட்டு? பதில் சொல்ல முடியும்? அப்போ கடை எனக்கு என்ன? ஐயோ கடவுளே, உன் தாத்தன் பூட்டேன் முப்பாட்டேன் எத்தனை பேய் வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஒழுங்கு மரியாதையாக மன்னிப்பு கையிலக்கிட்ட. இனிமேல் இந்த குடும்பமே வேண்டாம், நான் போகிறேன் என் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு சொல்லு. எலும்புறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணது பற்றிலாம். மறுபடியும் திருந்ததா பற்றிலாம். பிற அடி தான் வாங்கணும், அரை நிமிஷம் முடியும். எலும்ப முடியலன்னா கோவம் வருது. ஒன்றும் பாவம் பார்த்தது பெரிய தப்பாலாம் இருக்கும் போல இருக்கு. பாவமே பார்க்கக்கூடாது.
தம்பி காலங்கனிட்டு வயசு பிள்ளைகள் மதியம் இல்லை, ஒரு 70 வயசு கிழமை மாதிரி இருக்கிய. வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, வெளியே வேணால் முதல்ல உட்காடுறியா? ஆ இப்போ இங்கே சைடில் கிராஸ் ஆகக்கூடாதுண்ணே. இங்கே வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, முதல் ரூமில் தான் உட்காரணும். ம் வெளியே போகண்டாண்ணே.